வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டில் கார்த்திகை நட்சத்திரத்தின் பலன் பற்றி பார்ப்போம். இந்த பதிவில் கார்த்திகை நட்சத்திரத்தின் காதல், வாழ்க்கை, தொழில், கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். பொதுவாக கார்த்திகை எனும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது மேஷ ராசியின் 3வது நட்சத்திரமாக இருக்கிறது மற்றும் மேஷத்தில் 26.60 டிகிரி முதல் ரிஷபத்தில் 10 டிகிரி வரை பரவி இவர் வியாபித்திருக்கிறார். கிருத்திகா நட்சத்திரத்தின் சின்னங்களாக இருப்பது ஒரு கோடாரி, கத்தி மற்றும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீபம். இந்த கிருத்திகா நட்சத்திரத்தின் இறைவன் அக்னி தேவனாவார். இவர் இந்து மக்களின் தெய்வமாக போற்றப்படுகிறார். கிருத்திகா நட்சத்திரம் சூரிய கிரகத்தால் ஆளப்படுகிறது. சூரியன் கிருத்திகா நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கிறார். தசை அதிபதியாக அவர் இருக்கிறார். அன்புள்ள கிருத்திகா நட்சத்திர சொந்தங்களுக்கு உங்களின் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கையில் உங்களின் முழு கவனத்துடன் தொடங்கும். இதனால் உங்களின் உச்ச செயல்திறன், அதனுடன் கூடியதும் மற்றும் உங்களின் கருத்து செறிவின் முடிவுகளில் சாத்தியமான பல நல்ல பலன்களை அடைவதற்குண்டான அங்கீகாரத்தின் நேரமாக இந்த ஆண்டு இருக்கும். குறிப்பாக கிருத்திகா நட்சத்திரத்தின் நிபுணர் வட்டங்களுக்குள் பதவி உயர்வுகள் மற்றும் முன்னணி திட்டங்கள் போன்ற உங்களின் வாழ்வில் முன்னேற்றங்கள் உருவாவதற்குண்டான அதிக வாய்ப்புகள் உருவாகும் காலமாக இந்த ஆண்டு இருக்கும். இதனால் உங்கள் திறமைகள் யாவும் மேலும் மேம்படுத்தவும், உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெறவும் இந்த நேரத்தில் உங்களே நீங்கள் மெருகேற்றிக் கொள்வீர்கள். கிருத்திகா நட்சத்திர மக்களின் சக பணியாளர்கள் மற்றும் உங்களின் மேல் அதிகாரிகளுடன் நேர்மறையான உறவுகள் மிகுந்து இருக்கும். அதனால் நன்மை உங்களுக்கு மிகும். மற்றும் கிருத்திகா நட்சத்திர மக்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் அவர்கள் தங்கள் இலக்கை அடைவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆதரவான பணி சூழலை இந்த ஆண்டு வளர்க்கும் என்று நம்பலாம். பொதுவாக இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உங்களின் செலவுகள் அதிகரிப்பதையும் உங்களால் கவனிக்க முடியும். கிருத்திகா நட்சத்திர மக்கள் தங்களின் பொருளாதார நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்க நீங்கள் உங்களுக்கென ஒரு பட்ஜெட்டை மற்றும் நிதி நிர்வாகத்தில் செயல்படுத்தி கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. இதை எக்காரணம் கொண்டும் தள்ளி வைக்காதீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் கிருத்திகா நட்சத்திர மக்களுக்கு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் உங்களின் வாழ்வில் மகிழ்ந்து வாழ்வீர்கள். அதற்குண்ட பொருளாதாரமும் குடும்பத்தின் உறவுகளுடைய சூழ்நிலையும் நலமாக உங்கள் எண்ணம் போல் அமையும். இருப்பினும் உங்களின் விவேகத்தினால் அதிகரித்த லட்சியம், தன்னம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் சார்ந்த நடவடிக்கைகள் இருக்க இது ஒரு சிறந்த நேரமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் என்று நம்பலாம். கிருத்திகா நட்சத்திரத்தின் மக்களில் பலர் தங்களின் இலக்குகளை துரத்துவது மற்றும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வதற்குண்டான செயல்பாடுகளில் அதிக ஆர்வத்துடன் முனைந்து வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆண்டின் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் முன்னிலையில் இருப்பீர்கள். இந்த வருட காலத்தில் நீங்கள் உங்கள் சேமிப்பை அதிகரிப்பதை, வீட்டை கட்டுவது மற்றும் குடும்ப பிணைப்பை வலுப்படுத்துவது போன்றவற்றில் உங்கள் கவனத்தை அதிகமாக உங்களால் செலுத்த முடியும். அதனால் நீங்கள் மகிழ்ந்து வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி செயல்படுவீர்கள். மற்றும் அரசு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் கிருத்திகா நட்சத்திர மாணவர்களுக்கு செப்டம்பர் மாதம் சாதகமான காலமாக இருக்கும் என்று தெரிகிறது. அதற்கு தகுந்தவாறு செயல்படுவது. இந்த ஆண்டின் இறுதியில் திருமணமான கிருத்திகா நட்சத்திர மக்கள் தங்கள் குடும்பத்தில் புரிதல் மற்றும் உறவின் சமநிலையின்மை காரணமாக தங்கள் உறவில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். இதனால் கிருத்திகா நட்சத்திர மக்கள் உறவுகளிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் அவர்களுக்குள் புரிதல் இல்லாமையால் சில மோதல்கள், கருத்து பரிமாற்றங்களில் சில சச்சரவுகள் உருவாகி பலவிதமான திறமைகளை சந்திக்க வழிவகுக்கும் சூழலும் இருக்கிறது. கவனமாக இருந்து செயல்பட்டு வெற்றி பெற்று வெளியே வாருங்கள். கிருத்திகா நட்சத்திர ஜாதகம் 2025 படி உங்களுடைய குடும்ப உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் அதிக கவனத்தை செலுத்துமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். பொதுவாக எல்லா நட்சத்திரங்களுமான தகவல்கள் என்பது ஒரு குழந்தை நட்சத்திரத்தை எவ்வாறு அடையாளம் காண்பது என்று பார்க்கும்போது
உங்கள் குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அவர் பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். அடுத்து வானமண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் சந்திரனின் ஆட்சிக்கு உட்பட்ட வகையில் 27 நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அஸ்வினிலிருந்து பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். இவ்வாறு சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாளில் தனது பயணத்தை முடிக்கிறார். பொதுவாக சோதரத்தில் இருக்கும் எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்களே, அதில் எதுவும் அசுபமான நட்சத்திரங்கள் இல்லை என்பதை உணர்ந்து நீங்கள் மனதில் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.